வேகங்கள் ஹலோ மக்களே, எல்லாரையும் வணக்கம் கேட்டலாம். அப்போ விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க இன்ஸ்டால இல்லை, ஆனால் இந்த பந்தை வச்சு கறக்க இல்லை, அது எப்படியா கறக்க ஒன்று சொல்லி தெரியாது. அப்போ சம்பவம் என்னன்னா, இது வந்து நான் பண்டு ஒரு சர்க்கஸ் எங்கள் ரமேஷ் அண்ணன் கூட்டிகிட்டு போனாங்களே தான், அங்கே ஒருத்தன் பந்தை வச்சு இப்படி இப்படி கறக்கணும், அங்கே வச்சு இதை பார்த்து தான் இது போல எனக்கும் படிச்சணும்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து நமக்கு டான்ஸ் எல்லாம் படிச்சிடணும் நல்ல ஆசை உண்டு. ஆனால் நம்ம வீட்டில் ஃபீஸே ஒழுங்காக தர மாட்டாவா, இதுக்கட்டில் டான்ஸ் பிடிச்ச எங்கே பைசா தருவாங்க. பின்ன அந்த ஒரு காரணத்துக்காகவே யூடியூப்பை பார்த்து இந்த சம்பவங்கள் எல்லாம் படித்தது படிச்சுட்டு ஒரு காலத்தில் அது நல்லா படிச்சணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து இப்போ வயசாயாச்சு, அது கொண்டு விட்டாச்சு. பின்ன நமக்கு இது இப்போ நமக்கு இது அவ்வளோ யூஸ் ஆகாது. நிறைய பேர் கேட்க நான் இது எப்படி பண்ண ஆவான்னு. அதான் இல்லாமல் நான் வந்து பண்ணிட்டு சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் ஹவு டு ஜக்கிள் இன் தமிழ்ன்னு. அப்போ எதுவுமே வரல. ஆனால் இப்போ ஒரு 2-3 வீடியோ வந்து கிடக்கு. இன்னும் வருங்கால சந்ததிகள் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்ப்பாவ இல்லை, அப்படி பார்க்கும்போது நம்மளும் அதில் வீடியோவில் இருப்போம்னு சொல்லிட்டு இந்த அது என்ன சொல்லவே இல்லை, வருங்காலம் செல்ல நம்ம பேர் அதுக்கு வேண்டி சிட்டியாக இந்த வீடியோ சும்மா பண்ணி. பின்ன உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சும்மா மொபைலும் கையுமா இருப்பாவ இல்லை, அவியலுக்கு ஒரு 3 பந்தயம் வேண்டி கொடுத்து இந்த வீடியோ ஒன்று காட்டி கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக 10 பேரில் ஒரு ஆளுக்காவது படிச்சணும்னு ஒரு ஆசை வரும், அந்த பிள்ளைய படிச்சுட்டு அதுக்கு வேண்டியாக. சரி, மலையாளத்தில் ஒன்று சொல்லுவோம், பதிக தின்னா பனையும் தின்னான்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம சின்னதாக செஞ்சால் வலிய லெவலுக்கு போல. தம்பி பிள்ளைலாம் நான் ஒன்று ஜில்லையை கேளுங்க, ஈஸி கேட்டலாம். சம்பவம் பார்க்க தான் கொஞ்சம் கட்டமாக இருக்கும். ஒரு 5 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிடலாங்க. 5 நாளில் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணாலே இந்த சம்பவம் வந்துடும். நம்ம பெண்குட்டிகள் சின்ன குழந்தைய பார்க்குறீங்கன்னா யூடியூப்ல வந்து டெய்லர் ட்ரைஸ்ன்னுட்டு ஒரு அக்கா இருப்பாங்க, அவியல வீடியோ பார்த்து பாருங்க, வேற லெவல் ஜக்லர் கேட்டலாம். அப்போ நானும் அவியல்கிட்ட வந்து நிறைய சுட்டுருக்கேன். அதுபோல நிறைய இடத்துல சுட்டுதாக்கும் கொஞ்சம் விஷயங்கள் படிச்சு வச்சிருக்கேன். சரி, இந்த விஷயம் எப்படின்னா பார்த்துடுங்க. 3 பால் எப்படின்னா எப்போவுமே ஒரு பால் ஏரில் நிற்கணும். ஜக்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பால்னா சரி, யாது கையில் உங்கள் கையில் கூடுதல் இருக்கோ பந்து ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் ஆகணும். இப்போ இந்த கையில் இப்போ நம்ம 3 பால் பண்ணியோம்னா, இப்போ இந்த கையில் 2 இருக்குன்னா இந்த பாலை ஃபர்ஸ்ட்ல போடணும். எந்த கையில் ஜக்லிங் தொடங்கும் போது 5 பாலாக இருந்தாலும் சரி 7 பாலாக இருந்தாலும் சரி, யாது கையில் கூடுதல் பந்து இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்தை இப்படி போடும்ப இது என்ன இப்படி வருதா, அதே டைமில் இந்த கையிலேருந்து போட்டுறணும். 1 2 இதுதான் விஷயம். சம்பவம்னா 1 2 3 இதுதான் அப்படியே ரன் ஆகி வந்துட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு பால் ஏரில் நிற்கும். பார்த்துடுங்க, எப்போவுமே ஒரு பால் ஏரில் நிற்கும். கண்டிலா இது வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம படிக்கும்போது இப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படி ஹைட்ல தான் போட்டு படிச்சணும். அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் கிட்டும். ஃபர்ஸ்ட்ல பால் இங்கே எல்லாம் நீங்கி போகும். அதை வந்து நீங்க எவ்வளவு பக்கத்தில் ஆக்குதீங்களோ அப்போ வந்து அந்த பால் உங்ககிட்ட கண்ட்ரோல்ல இருக்கும். பந்து எப்பவுமே உங்க கையில கண்ட்ரோல் இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல பிகினர்ல இப்படி தான் போட வைக்கும். அடுத்து கொஞ்சம் ப்ரோ லெவல் ஆன பிறகு தரல இதை அங்கோட்டம் இங்கோட்டம் போட்டு கறக்கலாம். பார்த்துடுங்க, இதுதான் விஷயம். எனக்கு இதுக்கு மேலே சரி தர தெரியாது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் நல்ல நீங்கள் விஷயம் படித்த பிறகு அங்கோட்டை இக்கோட்டை இட்டு கறக்கல பார்த்துட்டு இது போல எல்லாம் கறக்கல. ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் நல்ல டைமிங் கிட்டும். ஃபர்ஸ்ட்ல வந்து நல்ல கட்டமாக இருக்க போல இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல டைமிங் கிட்டும். இது வந்து நான் பண்டே செய்யும். எப்படின்னா நான் ஒரு 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் தொட்டே தொடங்கினதாக்கும். அது வந்து உங்களுக்கு பார்க்க இது என்னடா இவன் சலப்பலான்னு செய்யான்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் உண்டு. ஆனால் விஷயம் எல்லாம் ஒன்று தான். நம்ம கையெல்லாம் அங்கோட்டை கறக்கியது கொஞ்சம் வித்தியாசம் ஆகுமே தவிர விஷயம் ஒன்றே தான். பார்த்துடுங்க, ஒரு பால் எப்போவுமே ஏரில் நிற்கும். 1 2 3 4 நீங்கள் பால் போட்டியது வந்து இப்படியெல்லாம் நீக்கி போட்டியல்னா கஷ்டப்பட்டு தான் இங்கோட்டம் போய் பிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வேண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அளவுக்கு ஹைட்டில் வச்சுட்டு எப்போவுமே பாலை இங்கே இப்படி உள்ளோட்டு போடிய மாதிரியே பாருங்க. இப்படி உள்ளோட்டு போடிய மாதிரியே பாருங்க. அடுத்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியான பிறகு இந்த மாதிரி ஓவராக கொஞ்சம் தாத்து போட்டால் இன்னும் உங்கள் கைக்குள்ளேயே பந்து நின்று கறங்கிய மாதிரியே இருக்கும். சரியாங்களே? ஷவர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை இப்படி போடியாது. ஆனால் இதை விட அதுதான் ஈஸி. உங்களுக்கு டைமிங் நல்லா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து டைமிங் சூப்பராக கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல இதை படிங்க. இன்னும் நல்ல டவுட்டு இருக்குன்னா சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவு உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். கேட்டுல சரியாண்ணா? இன்னும் நிறைய இருக்குது இந்த சம்பவத்தில். அடுத்த வீடியோவில் நல்ல விஷயங்களை சொல்லி தரேன். இது வந்து நல்ல விஷயம்தான். நான் கொஞ்சம் திணறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லை, அது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் 3 பால் 4 பால் 5 பால் 6 பால்னு உள்ள சம்பவங்களை நான் சொல்லி தரேன். அதுவரை தங்கள் விடைபெறுவது தள்ள டிஜே வரதா ஜக்லிங் மக்களங்கள்.